கார்பனுடைய வேதியியல் பண்பை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். போன வீடியோல கார்பனுடைய இயற்பியல் பண்பு நம்ம பார்த்திருந்தோம். கார்பனுடைய இயற்பியல் பண்புனா என்னன்னா, இது ஒரு நான் மெட்டல் அலோகம். இதுக்கு நிறைய அலோட்ரோப் பல புறவேற்றுமை இருக்கு. அதாவது சாஃப்ட் பவுடர், மென்மையான தூள்ல ஆரம்பிச்சு திடமான பொருள் வரைக்கும் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த பதிவுல கார்பனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்திடலாம். வேதியியல் பண்புனா கார்பன் எலிமெண்ட் ஃபார்ம்ல தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது இது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ஈடுபடாது. எப்போ ரூம் டெம்பரேச்சர்ல எலிமெண்டல் கார்பன் ரூம் டெம்பரேச்சர்ல எந்த வேதிவினையிலும் ஈடுபடாது. ஆனா ஹை டெம்பரேச்சர்ல இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படும். தனிமமா இருக்கக்கூடிய கார்பன் ரூம் டெம்பரேச்சர்ல எந்த ரியாக்ஷனுக்கும் எந்த வேதிவினையிலும் ஈடுபடாது. ஆனா ஹை டெம்பரேச்சர் வெப்பத்தை அதிகப்படுத்தணும்னா ரூம் டெம்பரேச்சர்ல தானே அது எந்த விலையிலையும் எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடுபடாது. ஸோ ஹை டெம்பரேச்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படும், வேதிவினையில ஈடுபடும். அதாவது இன்னொரு தனிமத்து கூட சேரும். ஆனா கார்பன் காம்பவுண்ட் எல்லாமே பொதுவாகவே கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஈடுபடும் ரூம் டெம்பரேச்சர்லே. இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எலிமெண்ட் ஃபார்ம்ல தனிமமா இருக்கக்கூடிய கார்பன் ரூம் டெம்பரேச்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷன் வேதிவினையில ஈடுபட முடியாது. ஆனா அதே ஹை டெம்பரேச்சர் ஏற்படுத்தணும்னா, டெம்பரேச்சரை கொஞ்சம் ஹையா மாத்தணும் அப்படின்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஈடுபடும். இது எலிமெண்டல் கார்பனை பத்தி. ஆனா கார்பன் காம்பவுண்ட், கார்பன் சேர்மங்கள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லயே கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்படுங்கிறார். சரி, ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹீட்டை லிபரேட் பண்ணும். அப்போ ஆக்சிஜனேற்றம் அடையும். அதாவது அது கூட ஆக்சிஜனை ஆட் பண்ண முடியும். கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா கார்பன் மோனாக்சைடும் பிளஸ் வெப்பமும் கிடைக்கும். கார்பன் வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா, கார்பன் வாட்டர் வேப்பர் அதாவது தண்ணி, கார்பன் வாட்டர் வேப்பரோட ரியாக்ட் பண்ணா அப்பையும் அது என்ன பண்ணும்? CO கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் ரிலீஸ் பண்ணும். நீராவி கூட ரியாக்ட் பண்ணா. ஆக்சிஜன் கூட கார்பன் கூட ஆக்சிஜன் சேர்ந்தா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் வெப்பம் ரிலீஸ் ஆகுது. கார்பன் கூட நீராவி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் வேணும் உங்களுக்கு உரம் அப்படின்னா, கார்பனு தண்ணி இதை ரெண்டுத்தையும் ஹீட் ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்துடும். இது கலரிஃபிக் மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால ஏரோப்ளேன்லாம் இதை எரிபொருளாக யூஸ் பண்றோம் இல்லையா? இப்போ ஹைட்ரஜன் வேணும்னா இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? கார்பன் தண்ணி வாட்டர் வேப்பர் மிக்ஸ் பண்ணோம்னா கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் கார்பன் சல்ஃபர் கூட ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா, கார்பன் சல்ஃபர் கூட ரியாக்ட் பண்ணா கார்பன் டை சல்ஃபைடு கிடைக்கும். கார்பன் டை சல்ஃபைடு கிடைக்கும். ரியாக்ஷன் வித் மெட்டல், கார்பன் உலோகத்து கூட வினை புரியுமா அப்படின்னா, கார்பன் உல்ஃப்ரம் அப்படிங்கிறது கூட டங்ஸ்டனுடைய ஒரிஜினல் பேர் இதுதான், உல்ஃப்ரம் டபிள்யூன்னு வரும். டங்ஸ்டனுடைய சிம்பிள் W, ஏன்னா உல்ஃப்ரம் சொல்லுவோம். கார்பன் உல்ஃப்ரத்து கூட ரியாக்ட் பண்ணி டங்ஸ்டன் கார்பைடு அப்படிங்கறத உருவாக்கும். WC உருவாக்கும். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கார்பனுடைய வேதியியல் பண்பை பொறுத்த வரைக்கும் எது கூட இதால ரியாக்ட் பண்ண முடியும், எது கூட முடியாதுங்கிறது தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே. இப்ப எலிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் கார்பன் பொதுவா ரூம் டெம்பரேச்சர்ல கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஈடுபடாது. ஆனா அதே டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணும்னா அந்த எலிமெண்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கார்பனும் ரியாக்ஷன்ல ஈடுபடும் பார்த்தோம். ஆனா பொதுவா கார்பன் காம்பவுண்ட், கார்பன் சேர்மங்கள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லயே பாத்தீங்கன்னா வேதிவினையில ஈடுபடும். எந்தெந்த வேதிவினை? கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹீட்டை லிபரேட் பண்ணும். கார்பன் நீராவி கூட வினை புரியுதுன்னா கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். கார்பன் சல்ஃபர் கூட சேர்ந்து கார்பன் டை சல்ஃபைடை உருவாக்கும். கார்பன் மெட்டல் டங்ஸ்டன் கூட சேர்ந்து டங்ஸ்டன் கார்பைடை உருவாக்கும். அடுத்த பதிவுல பிளாஸ்டிக்ஸ், ஓகேங்களா, அதை பத்தி தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.